அதாவது ஒவ்வொரு வருஷமும் குறுவை சாகுபடி அறுவடை எப்ப பாத்தீங்கன்னாக்கா நமக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வரும், மழை வரும். அது டெல்டாவில் வந்து காலங்காலமா இருக்கிறது தான். அது மாதிரி இருக்கிறப்ப மண்ணின் மைந்தர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு காலகட்டத்தில் ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்பாகவே வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா மழையில நெல்லை பிடிச்சோம்னா முளைச்சு போயிடும்னு சொன்னப்ப அப்ப தலைவர் கலைஞர் அவர்கள் ஈஸியா ஒரு ரொம்ப மிக எளிதான ஒரு தீர்வு சொன்னாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா யூரியாவை வந்து ஒவ்வொரு மூட்டைக்கும் 1 கிலோ யூரியாவை அப்படியே கலந்துட்டு வச்சுக்கினாக்கா முளைக்காது. அதாவது ஒரு விவசாய குடியில பிறந்ததுனால அவருக்கு யூரியாவை ஈர நெல்ல கலந்தோம்னாக்கா முளைப்பு திறனை கட்டுப்படுத்தும் அப்படிங்கிற அந்த தெளிவா தெரிந்த முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் அன்னைக்கு விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும், அவர்கள் உற்பத்தி செய்த நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும், அதே நேரத்தில் அந்த நெல்லையும் பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அதற்கு ஒரு மிக எளிய தீர்வை சொன்னவர் மண்ணின் மைந்தர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். அது மாத்திரம் அல்ல, விவசாயிகளுக்கு வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா மத்திய அரசு விலை உயர்வு கொடுக்காதப்ப இடைநிலை செலவுகள், அதாவது நம்ம கிராமத்துல எல்லாம் சொல்லுவோம் வண்டி சத்தம்னு சொல்லி மூட்டைக்கு 10 ரூபா கொடுத்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அது மாதிரி விவசாயிகளோட விவசாய கடன்கள் 7000 கோடியை தள்ளுபடி பண்ணவர் மண்ணின் மைந்தர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். இதெல்லாம் எதுக்காக சொல்றோம்னா தலைவர் கலைஞர் அவர்கள் என்னென்ன விவசாயிகளுக்கு நன்மைகளை செய்தாரோ அதை தாண்டி ஒருபடி மேல இன்னைக்கு திராவிட மாடல் நடத்துற தளபதி அவர்கள் அது நல்லது செய்யணும், விவசாயிகளை காப்பாற்றணும் அப்படிங்கிற எண்ணத்தோட இன்னைக்கு அந்த மத்திய குழு வந்தப்ப அந்த குழுல வந்து ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அந்த பகுதியை சார்ந்த விவசாயிகள் அவங்கள்ட்ட நேரடியா விளக்கங்களை சொல்லணும்னு சொல்லி ஒரு கட்டளை இருந்தாங்க. அதுபடி நாங்கெல்லாம் போய் பார்த்து சொன்னோம். அவங்க ஒவ்வொரு தடவையும் வர்றப்ப அவங்க வந்து பார்த்துட்டு அவங்க போய் மத்திய அரசு கிட்ட சொல்லி தெரிவிச்சு உடனடியா ஒரு 2-3 நாட்களுக்குள்ள அந்த ஈரப்பத அளவை 17% 22% 21% உயர்த்தி வழங்குறது வாடிக்கை. ஆனா இந்த தடவை பாத்தீங்கன்னாக்கா மிக பெரிய அளவுல, அதாவது கடந்த ஆண்டை விட 3 மடங்கு நெல் உற்பத்தி ஜாஸ்தி. நல்லா புரிஞ்சுங்க, அந்த அளவுக்கு குறுவை வந்து ஜாஸ்தி. தமிழக முதல்வர் திராவிட மாடல் நாயகன் தளபதி அவர்கள் வந்து எப்படி கேட்டீங்கன்னா தரிசு நிலத்தெல்லாம் மேம்படுத்தி விவசாய நிலங்களா மாற்றணும்னு சொல்லி அதற்கான சிறப்பு திட்டங்களை வழங்கியதுனால பாத்தீங்கன்னாக்கா விவசாய பரப்பளவு அதிகரிச்சு இன்னைக்கு 4 மடங்கு நெல் உற்பத்தி அதிகரிச்சிருக்கு கடந்த ஆண்டை விட. அப்படி உற்பத்தியான நெல்லை வாங்கணும்னாக்கா அதுக்கு ஈரப்பதத்துல ஒரு அந்த கட்டுப்பாட்டுல ஒரு தளர்வு கொடுங்க, தற்காலிகமா, பர்மனண்டா கிடையாது, தற்காலிகமா மழையில் பாதிக்கப்பட்ட நெல்லை கொள்முதல் செய்வதற்கு ஒரு தற்காலிக தளர்வு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டப்ப கொடுக்கல. திரும்ப வந்து நமது முதலமைச்சர் அவர்கள் மோடி ஒன்றிய அரசுக்கு ஒரு கடிதத்தையும் எழுதுறாங்க, மிக அவசரம் இந்த சூழ்நிலையில உடனடியா நீங்க பண்ணி கொடுக்கணும்னு. ஆனா 1% கூட அதை பற்றி கவலைப்படாத மோடி ஒன்றிய பாஜக அரசு விவசாயிகளை பத்தி அறவே கவலைப்படாம இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து இயற்கை விவசாயத்தை பாதுகாக்க போறாங்களாம். விவசாயத்தையே ஒட்டுமொத்தமா ஒழிக்கணுங்கிறவங்க அதுல எப்படி இவங்க இயற்கை விவசாயத்தை பாதுகாக்க போறாங்க, அதை எப்படி இயற்கை விவசாயத்துக்கு ஊக்கப்படுத்த போறாங்கன்னு தெரியல. அந்த அளவுக்கு மோசமான ஒரு வேலையை பார்த்துட்டு இதுவரைக்கும் வரலாறுலே இல்லாத அளவுக்கு இந்த தளர்வுங்கிறத அறிவிக்காத ஒரு ஆண்டுனா இந்த ஆண்டு தான். இதுக்கு முன்னாடி எல்லாம் இது மாதிரியான மழை பாதிப்புகள் வரும் ஆண்டுகளில் தமிழ்நாடு அரசு கேட்டாக்கா உடனடியா ஒன்றிய அரசு அதற்கு ஒரு தளர்வை கொடுப்பாங்க தற்காலிகமாக. ஆனா வேணும்னே விவசாயிகளை ஒழிச்சு கட்டணும், தமிழ்நாட்டில் உள்ள விவசாயிகளை ஒழிச்சு கட்டணும், தமிழ்நாட்டு மக்களை பல விதத்திலையும் ஒழிச்சு கட்டணுங்கிற ஒன்றிய அரசு அந்த ஈரப்பத தளர்வை கொடுக்கல நமக்கு. ஆனா எந்த அளவுக்கு இருந்தாலும் பாதுகாப்பா நம்ம வந்து அந்த நெல்லை விவசாயிகள்ட்ட கொள்முதல் பண்ண முடியுமோ கொள்முதல் பண்ணியே தீரணும் அப்படிங்கிற முடிவோட திராவிட மாடல் நாயகன் தளபதி அவர்கள் அந்த நெல் அவ்வளவு நிலை, அதாவது கடந்த ஆண்டை விட 4 மடங்கு நெல் கொள்முதல் செய்யப்பட்டது மாத்திரம் இல்லாம அந்த அத்தனை நெல்களையும் எவ்வளவு பாதுகாப்பா வைக்க முடியுமோ அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு அங்கங்க பாத்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த நெல் பாதுகாப்பு கிடங்குகள்ங்கிறத போல இப்ப இன்னைக்கு 10 மடங்கு அதிக அளவு நெல்லை பாதுகாக்கிறதுக்கான வாய்ப்பை இப்பவே ஏற்படுத்தியிருக்காங்க. இன்னும் வேலை நடந்துகிட்டு இருக்குது. அந்த வேலை பார்க்க போனா உற்பத்தி ஆகிற அத்தனை நெல்லையும் 1 மணி நெல் கூட சேதாரமாகாம பாதுகாத்து, அதாவது விவசாயிகளின் வேர்வை துளியில் விளைவித்த அந்த நெல்மணிகள் மழை துளிகளால் வீணாக கூடாது அப்படிங்கிற எண்ணத்தோட அதற்கான பாதுகாப்பு அந்த
பாதுகாப்புக்கான அனைத்து பணிகளையும் இன்னைக்கு தமிழ்நாடு அரசு செஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கறதை இந்த தருணத்தில் சொல்லி, இந்த அளவுக்கு ஒட்டுமொத்தமா இந்த தமிழ்நாட்டை புறக்கணிக்கிற மோடி தான் இன்னைக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒன்றிய பாஜக அரசோட தூண்டுதல்ல தான் இந்த தேர்தல் ஆணையம் இப்ப இந்த எஸ்ஐஆர்ங்கிறத கொடுத்துருக்காங்க. எஸ்ஐஆர்ங்கிறது வேண்டாங்கிறது நம்மளோட நோக்கம் இல்ல, சரியா இருக்கணும். கடந்த முறை எப்படி இருந்துச்சு, 2002 எப்படி இருந்துச்சு, அது மாதிரி எளிமையா இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட இது. ஆனா அது மாதிரி அவங்க பண்ண மாட்டாங்கிறதுனாலதான் இப்போதைக்கு நம்ம இந்த எஸ்ஐஆர் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கோம். இருந்தாலும் இன்னைக்கு இப்ப இன்னைக்கு தேதி 24 ஆயிடுச்சு. இதுல இன்னும் ஒரு அதிகபட்சம் போனா நம்ம 25 தேதிக்குள்ள அனைத்து வாக்காளர்களும் நமக்கு உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், நமது இயக்கத்தை சார்ந்தவர்கள் அனைவரோட வாக்குகளையும் நம்ம அந்த எஸ்ஐஆர்ல பதிவேற்றம் செய்யறதுக்கு கடுமையான முயற்சி எடுத்துக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா அவங்க மிக மிக அதிகமா குறிவைக்கிறது இஸ்லாமிய வாக்குகளையும், அது போல அடித்தட்டு மக்களோட விவசாய கூலி தொழிலாளர்களோட வாக்குகளையும் தான் அவங்க குறிவைக்கிறாங்க. ஏன்னாக்கா இந்த அரசு ஒரு சமூக நீதி அரசாக தமிழ்நாடு அரசு மதச்சார்பின்மையை இன்றளவும் ஒட்டுமொத்த உலக அரங்கிற்கு உதாரணம் சொல்லும் அளவிற்கு இங்க திராவிட மாடல் ஆட்சி நடக்குது. அதனால சிறுபான்மை சமுதாயத்தோட ஒட்டுமொத்த ஆதரவும் திராவிட மாடல் ஆட்சிக்கு இருக்கு. அப்படிங்கறதுனால அவங்களோட வாக்குகளை எப்படி குறைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இது பண்றாங்க. அதனால தயவு செய்து இந்த இஸ்லாமிய மதத்தை சார்ந்த சகோதரிகள், நீங்க அந்த உங்களோட புகைப்படத்தை கொடுக்கறப்ப நீங்க வெளிநாடு செல்றதுக்கு பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு எப்படி புகைப்படம் எடுப்பீங்களோ, அதாவது இந்த காது தெரிகிற அளவுக்கு உள்ள புகைப்படம் வேணுங்கிற மாதிரி ஒன்னு சொல்லியிருக்காங்க. இதை எதுக்காக சொல்றேன்னா, எந்த காரணத்தை வச்சு நம்மளோட வாக்குகளை அவங்க ஒழிச்சு கட்ட முடியும்னு பாக்குறாங்க. அதை ஒரு சேலஞ்சா எடுத்துக்கிட்டு இஸ்லாமிய வாக்குகள் கடந்த முறை விடுபட்டிருந்த வாக்குகள் கூட சேர்த்து இந்த தடவை நம்ம எஸ்ஐஆர்ல பதிவேற்றம் பண்ணிடணும் அப்படிங்கிற அன்பான வேண்டுகோளை வைத்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட நீங்க அத்தனை பேரும் வீட்டுக்கு போனோன்னு அந்த எஸ்ஐஆர் வேலையை எவ்வளவு சிறப்பா செய்ய முடியுமோ அதை மாதிரி நீங்க செஞ்சு, அதாவது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே அதிகமா பண்ணது தமிழ்நாடுங்கிற ஒரு பேர் எடுக்கணும். அதுலயும் தமிழ்நாட்டில் திருவாரூர் மாவட்டம் தான் அதிக அளவில் வாக்குப்பதிவு செய்திருக்கிறோங்கிற ஒரு நிலையை ஏற்படுத்தி, இது எதுக்காகனா இனி இது மாதிரியான மோடியோட அந்த காட்டாட்சிங்கிறது ஒட்டுமொத்த இந்திய துணைக்கண்டத்திலிருந்து அகற்றப்படணும்னா நாம் ஒவ்வொருவரும் வாக்காளர்களாய் நம்மளோட கடமையை சரிவர செஞ்சாதான் அது முடியும். இல்லைன்னா இந்த மோடியோட இது மாதிரியான மிக மோசமான காட்டுமிராண்டித்தனமான பல சங்கடங்கள், இன்னல்கள் நமக்கு வரும் அப்படிங்கறத இந்த தருணத்தில் தெரிவிச்சுக்கிட்டு, அதுல இந்த வாக்கு, அதாவது நம்மளோட வாக்குகளை பதிவேற்றம் செய்வதில் கொஞ்சம் கூட அலட்சியம் இல்லாம உடனடியா நீங்க அது சம்பந்தமா நீங்க உடனடியா அந்த பணியை தொடங்க வேண்டும் என்ற அன்பான வேண்டுகோளை அனைவருக்கும் வைத்து, இந்த விவசாயிகளை என்றென்றும் திராவிட மாடல் நாயகன் தளபதி அவர்கள் காப்பாற்றுவார்கள் என்ற உத்தரவாதத்தையும் இந்த சூழலில் தந்து, ஒன்றிய அரசு எந்த அளவிற்கு நமக்கு இடையூறுகளை தந்தாலும் அத்தனையும் எதிர்கொள்ள நமது தமிழக அரசு தயாராக உள்ளது என்பதை இந்த தருணத்தில் பதிவு செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.